ராமசாமி மெய்யப்பன், ஒரு ஜனநாயக வழிமுறையில் எப்படியெல்லாம் தமக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, தமக்கு மற்ற மாநிலங்களுக்கும் சம வாய்ப்பு வழங்கணும்னு கேட்டதுனால தான் இத்தனை பேர் இதற்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, தங்களுடைய கருத்தையும் சொல்கிறாங்க அப்படின்னுங்கிறது தான் ராஜா தமிழ்மாறன் இங்கே வைத்த மிக முக்கியமான ஒன்று. பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கா இல்லையா அப்படின்றதே வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்துல எடுத்துப்போம். ஆர்டிகிள் 170, ஆர்டிகிள் 82 கான்ஸ்டிடியூஷன், அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் ஆக்ட். என்னைக்கு இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூ வர ஆரம்பிக்கும்? ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ் எடுக்கல. சோ இப்ப அதனால அந்த இது வரவே இல்லை. அடுத்தது ரெண்டாவது, சரி சென்சஸே எடுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன தேவை இருக்கிறது? அதுக்கப்புறம் சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறமா டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணும். கமிஷன்ல யாரெல்லாம் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கா? நம்ம மாநிலத்துல இருந்து 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு திமுகவோட கூட்டணி சார்ந்தவர்கள் தான் 39 பேர் இருக்காங்க. அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் தான் 5 பேர் இருக்க போறாங்க. இது இல்லாம அடுத்தது 5 அசம்பிளில இருந்து ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்க போறாங்க. பெரும்பான்மை இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கு. குறைஞ்சபட்சம் 3 பேர் அவங்களோட ஆட்கள் இருக்க போறாங்க. அவங்களோட அவநம்பிக்கை என்னன்னா, அவங்களோட 8 பேரும் அவங்க ஒழுங்கா ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியும். இது ரெண்டாவது ஸ்டேஜ். அந்த ரெண்டாவது ஸ்டேஜ் டீலிமிட்டேஷன் கமிஷன்ல அவங்க மெம்பரா இருக்காங்க. அப்பவே அந்த டிஸ்கஷன் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதை தாண்டி டீலிமிட்டேஷன் கமிஷன் பிரிலிமினரி டிராஃப்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. பிரிலிமினரி டிராஃப்ட் வந்து சர்க்குலேஷன்ல அப்ஜெக்ஷன்ஸ்க்கு பிளேஸ் பண்ணப்படும். அது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், அசம்பிளி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், டீலிமிட்டேஷன் கமிஷன்ல மெம்பரா இருக்கவங்க மட்டும் இல்ல, மற்றவர்களும் அந்த அப்ஜெக்ஷன்ஸ் பிளேஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டிராஃப்ட் ரிப்போர்ட்னு ஒண்ணு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த டிராஃப்ட் ரிப்போர்ட்டை பப்ளிக், என்ஜிஓஸ், சிவில் அத்தாரிட்டிஸ் இவங்க எல்லாரும் அவங்க அப்ஜெக்ஷன்ஸை பிளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிராஃப்ட் பப்ளிஷ் ரிப்போர்ட்டும் நோட்டிஃபை பண்ணுவாங்க. அந்த நோட்டிஃபைட் ரிப்போர்ட்டும் டிஸ்கஷனுக்கு உள்ளாகும். அந்த டிஸ்கஷனுக்கு உள்ளான ரிப்போர்ட்டுக்கு அப்புறமா தான் அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அவங்க எப்படி டீலிமிட்டேஷன் பண்ணணும், அதை வந்து எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்றத கொடுப்பாங்க. இந்த ஸ்டேஜ் எல்லாம் ஒன்றும் முடியல. இதெல்லாம் வந்து சரியா நடக்கலைன்னா நீதிமன்றத்துக்கு அணுக முடியாது ஒரு பொய் கட்டுக்கதை வேற சொல்லுவாங்க. ஆர்டிகல் 329 படி எப்போனா டீலிமிட்டேஷன் கமிஷன் ப்ரொசீஜர் ப்ராசஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கேள்வி கேட்க முடியாது. அதே மாதிரி இது மேண்டேட்டரியா வந்துருங்கிறது 84 நீங்க கான்ஸ்டிடியூஷன் நம்பர்ஸ் சொல்லும்போது இதையும் சேர்த்து சொல்றேன். 84th கான்ஸ்டிடியூஷனை சேர்த்து பேசுங்கன்றேன். நான் ஏற்கனவே ஸ்டேட்மென்ட் சொல்லிட்டு இருக்கல. அசோசியேஷன் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் மத்திய பிரதேஷ் அப்படின்றவங்க 2009 ஏற்கனவே உயர்நீதிமன்றத்துல மத்திய பிரதேஷ்ல அசம்பிளிக்கு நடந்த டீலிமிட்டேஷனே கேள்வி கேட்டு போயிருக்காங்க. அப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, ப்ரொசீஜர் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாத இடத்துல இந்த அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் சரியாக இருக்கு, அப்போ நீங்க திருத்தி அமைக்கணும், இந்த அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பிளேஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷனை பிளேஸ் பண்றது மட்டும் இல்ல, அந்த அப்ஜெக்ஷனை கன்சிடர் பண்ணி எதற்காக அதை நிராகரிக்கிறீங்களா, எதற்காக அதை ஆமோதித்து அதற்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரீங்கன்ற நீங்க ரீசன் விளக்கம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு நீதிமன்றமும் அந்த லெவலுக்கு ப்ரொடெக்டும் பண்ணும். சோ இந்த ஸ்டேஜ் எதுவுமே வரல. இன்னைக்கு மக்கள் கிட்ட ஒரு பீதியை உண்டாக்க வேண்டும், ஒரு அவசியமே இல்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வர வேண்டும். அவர்கள் இன்னைக்கு 84th கான்ஸ்டிடியூஷன் சார் உங்களுக்கு தெரியும்ல, அதாவது சார் क्वेश्चंஸை நீங்க உள்வாங்கிப்பீங்கன்னு நினைக்கிறேன். क्वेश्चனை உள்வாங்கிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராமசாமி சார் நீங்க क्वेश्चனை உள்வாங்கிப்பீங்கன்னு நினைக்கிறேன். 84th கான்ஸ்டிடியூஷன் வந்து ஜனவரி 1ஆம் தேதி ஆனா டீலிமிட்டேஷன்ஸ்க்கான மேண்டேட்டரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது ஜெகன்மோகன் ரெட்டி தன்னுடைய கடிதத்தில், பிரதமருக்கு எழுதின கடிதத்தில் அவர் வந்து அதை குறிப்பிட்டிருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இவ்வளவு புரோட்டோகால்ஸ் ப்ரொசீஜர் சொன்னீங்க இல்லையா, ஏன் இங்கே வந்து எம்பிக்கள் வெளியில் வந்து பேசும்போது நாளைக்கு என்ன பில்லுங்கிறது லிஸ்டிங்கில் கூட வைக்கல, எம்பிக்களுக்கு டேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய சர்க்குலர் கூட கொடுக்கல, காப்பீஸ் கூட கொடுக்கல, 370 அப்ரகேஷனுக்கு அது நடந்துச்சு, விவசாய மசோதாவுக்கு அப்படி நடந்துச்சுன்னு எம்பிக்கள் வந்து வெளியில் பேசினாங்க இல்லையா, பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, இது எல்லாம் புரோட்டோகால் படி நடந்துதா சார்? அப்ப அந்த இடத்துல இருந்து தானே அவங்க அந்த கேள்வியை எழுப்புறாங்க. மன்னிக்கணுங்க, டீலிமிட்டேஷன் கமிஷனோட ப்ராசஸ் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு நைட்டு முடியறது கிடையாது. அவங்களோட பாராளுமன்ற உறுப்பினரும் அசம்பிளி ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம அசம்பிளி ரெப்ரஸன்டேட்டிவ் அண்ணன் விசிகால இருந்து அங்க இருக்காங்க. அவங்க வந்து அதுல உறுப்பினரா இல்ல அப்படின்னா அவங்க கமிஷனை ஃபார்ம் பண்ணும்போதே அவங்க கேள்வி கேட்டுருவாங்க. நான் அதனாலதான் சொன்னேன், ஸ்டேஜஸ் பலது இருக்கு. வந்து மக்களுக்காக என்ன தேவையோ கேள்விகள் வந்து ஆட்சியில இருந்தாலும் ஆட்சியில இல்லைனாலும் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இல்லைனாலும் கேள்வி கேட்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த கட்சிக்கு ஏற்கனவே இருக்கிற டேர்ம்ஸ் நீங்க பேசிட்டு இருக்கீங்க சார். ஏற்கனவே இருக்கிற டேர்ம்ஸ்ல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, தேர்தல் ஆணையரை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் கூட அந்த கமிட்டிக்குள்ள, நீங்க சொல்ற சோகால்டு கமிட்டிக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா எப்படி தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு பாருங்கன்னு அவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்கல்ல.
அதுதாங்க அந்த வாதமே ஏன் ரொம்ப சுமாரான வாதம், அது தவறான வாதம் அப்படின்னா ஏன் அது சுமாரான வாதம்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யற கமிட்டியில இருக்கணுமா வேண்டாமாங்கிறத ஏற்கனவே இருந்த நடைமுறையை மாற்றுவதுங்கிறது எதிர்க்கட்சிகளோட ஒப்புதலோட நடந்துச்சா? அதை எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டா இது சுமாரான வாதம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதுதாங்க திரும்பி வாங்க சார், அதுக்கு சிரிப்பு எப்படி சார் பதிலாகும்? நீங்க கேள்வி கேட்டீங்க, 3 கேள்வி வந்துருச்சு, நான் பதில் சொல்லலாமா? சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, எலெக்ஷன் கமிஷன் ஒரிஜினலா எப்படி இருந்தது? அப்ப வந்து கோர்ட் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாங்களா? இல்ல. அதை மாத்தி அமைச்சது யாரு காலத்துல? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நரசிம்மராவ் இருந்தபோது. அதற்கப்புறம் டிஎம்கே இருந்தாங்க ஆட்சியில. டிஎம்கே என்ன செய்தார்கள்? எதுவும் பண்ணல. உச்சநீதிமன்றம் எப்ப சொன்னாங்க, இப்போதைக்கு இந்த ஆக்ட் படி நீங்க எந்த இதுவும் வரல, டெம்பரரியான ஒரு கமிட்டி சொல்றேன், நீங்க அதுக்கப்புறம் சட்டப்பூர்வமா ஒரு சட்ட மாற்றத்துல கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அந்த சட்ட மாற்றத்துல இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணாங்க, அது சரி அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு. அதுல மட்டும் இல்ல, அந்த கமிஷன்ல அப்பாயிண்ட் பண்ற கமிஷன்ல அப்போசிஷன் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க, அப்போசிஷன் லீடர் அதுல ரெப்ரசன்டேட்டிவா இருக்காங்க. அப்போசிஷன் அப்ப அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலையா? மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ் எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு அதுல. அப்போ இதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த சட்டம் சரி அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. இவங்க சும்மா வந்து ஏதோ ஒரு இன்டரிம் கமிட்டி தான் பர்மனன்ட் கமிட்டியா இருக்கணும் அப்படிங்கிறது ரிக்குவயர்மெண்ட் கிடையாது. அது தவறான வழிமுறையும் கூட. பர்மனன்டான ஒரு அவசியம் தேவை இருக்கு. அசம்பிளியில எப்படி சட்டம் கொண்டு வராங்க, அது ஆளுநர் சரி பண்ணல அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க. அப்ப அதே மாதிரி பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் வருகிறது, அந்த சட்டம் சரியா இல்லையான்னு உச்சநீதிமன்றம் சரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இன்னும் இதை பழசே குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா என்ன தவறான கேள்வியாக இருக்கு அப்படின்றது விதண்டாவாதமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், சரி இது எல்லாமே தவறுனே வச்சுப்போம், இந்த ப்ராசஸே தவறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணும் இல்ல, திமுக 1996 இருந்து 2014 வரைக்கும் ஆட்சியில இருந்தாங்க. மத்திய 18 வருஷம், அதுல 10 ஆண்டுகள் வந்து தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்தாங்க. அப்ப டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட ஏன் மாத்தல? அவங்க டீலிமிட்டேஷன் ஆக்ட அத அவங்க கொண்டு வரல. சரி, எப்ப சார் சென்சஸ் எடுக்க வேண்டிய சூழல் வந்துச்சு? சென்சஸ் எடுக்கும்போது தானே சார் அது பேசுபொருளா இருக்கு. 21ல கோவிட்னால எடுக்கல, இப்ப 26ல அது மேண்டேட்டரி ஆகும்போது தான் அவங்க அதை பேசுபொருளாக்குறாங்க. சோ அப்ப திமுக வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத கட்சி. என்னைக்கு அன்னைக்கு வருதோ அப்பதான். சரி, அப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்திரா காந்தி நேருல இருந்தே எடுத்துக்கிடுவோம், அவங்க ஆட்சியில இல்லாத போது, அவங்க ஆட்சியில இருக்கும் போது மக்களுக்கு இதுதான் தேவை. அதாவது ராமசாமி என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது நேரு காலத்துல இருந்து இந்திரா காலத்துல இருந்து என்னெல்லாம் மோசமானது போட்டாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணினா அது வந்து தவறே கிடையாது. அவங்க தான் கூட இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே சமாளிச்சிடலாமா? அதை மாற்றுறதுக்கு தானே மக்கள் திரும்ப திரும்ப மாற்றத்தை கொடுக்குறாங்க பாஜக. சொல்றேன், அதுதான் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதோட பேசிஸ் எடுத்துக்கோங்க. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டாப் பண்ணும் போது இல்ல, இதுல 1949க்கு முன்னாடி அவர்கள் விவாதித்த விஷயம் 2 விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கா, இல்ல ஒரு சட்டசபை உறுப்பினர் இருக்கா அப்படின்னா அவர் வந்து மக்களை சரியா ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்றது. அன்னைக்கு மொத்தமா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அசம்பிளில பார்லிமெண்ட்ல எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தமா ஒரு 4.5 கோடி 3.25 லட்சம் மக்களை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாரு. 1971 அதுவே நமக்கு 10 லட்சம் ஆயிடுச்சு. இன்னைக்கு சில இடங்கள்ல எல்லாம் 15, 16, 17 லட்சம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து ஒரே ஒருத்தர் ரெப்ரசென்ட் பண்றாரு. அப்ப அது எவ்வளவு பர்டன்சமா இருக்கும் அப்படின்றது அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு பார்க்க வேண்டியிருக்கு. மக்களுக்கும் சரியான ரெப்ரசன்டேஷன் வரவில்லை அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இதெல்லாம் கூட பரவாயில்ல. நீங்க சொல்ற வாதத்துக்கு வரணும்னா ஒரு சென்டென்ஸ் சொல்றதுதான். நீங்க வந்து அதுக்காக நீங்க வாய்ஸ உயர்த்திக்கிட்டே போனீங்கங்கற क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்றதுக்கு பேரு தான் சார் விவாதம். நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே வந்தீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறது ஆரோக்கியமான விவாதமா இருக்க முடியும். Apology, my argument here is not complete. If you keep interrupting my argument, I want to. சார், நீங்க தமிழ் சேனல் தமிழ்லயே பேசலாம். ஓகே, ஒண்ணும் இல்ல. நான் இப்போ மக்கள் தொகை அடிப்படையில நான் சொன்னேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி அன்ஈவன் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. இதெல்லாம் பரவாயில்ல. இன்னொன்னு கான்ஸ்டிட்யூன்சி எக்ஸ்டென்ட்டா பாருங்க. என்னன்னா, சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க கான்ஸ்டிட்யூன்சி டிராவல் பண்ணணும்னா 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். சில பாராளுமன்ற இப்ப மத்திய சென்னை எடுக்கணும், அவங்களோட மொத்த பரப்பளவு அவங்க டிராவல் பண்ண வேண்டிய 4 கிலோமீட்டர். அப்ப அந்த 40-60 கிலோமீட்டர் இந்த நடைமுறை சிக்கல்லாம் இருக்கு. திரு ராமசாமி, நீங்க சொல்ற நடைமுறை சிக்கல் இருக்கு. அவர்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா மக்கள், நீங்க சொல்றது எல்லாமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையும் உத்தரப்பிரதேசத்துடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பும் ஒன்னா? நீங்க சொல்ற பிரச்சனை நடைமுறை சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனை. அந்த பிரச்சனையை சரி செய்ய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில பண்ண போறீங்களா, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய
ப்ரோரேட்டா விகிதாச்சார அடிப்படையில பண்ண போறீங்களான்னு கிளாரிஃபை பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் என்ன தேவைன்னு நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப ஒண்ணும் இல்லங்க. அப்ப வந்து நீங்க கேட்கிற கேள்வி சரி அப்படின்னு எடுத்துப்போம். திமுக அவங்க 18 ஆண்டு காலம் அதை பத்தி யோசிக்கல, இன்னைக்கு தான் யோசிக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, அவர்கள் கூட்டணியில கட்சிகள் இருக்காங்கல்ல, இது என்ன ஜிப்னி ஆபாதி அப்படின்னு கேட்டாங்க அவங்களோட எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது அதிகமா ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து அந்த லல்லு பிரசாத் யாதவ், ராஷ்டிரிய ஜனதா தள், அவங்களோட பையன் தேஜஸ்வி யாதவ் இருக்காரு, அதே மாதிரி முலாயம் சிங் யாதவ் அவர் பையன் வந்து அகிலேஷ் யாதவ் இருக்காரு. இவங்களெல்லாம் ஏன் கூப்பிட்டு கேட்கல? இந்த மாதிரி நீங்க ஒழுங்கா அரசாட்சி நடத்தல, நீங்க வந்து பூரான மேனேஜ்மெண்ட்ல இருந்தீங்க, அதனால உங்க மக்கள்லாம் வந்து மக்கள் ஜனத்தொகை அதிகமா இருக்கு, அங்க டெத் ரேட்டும் அதிகமா இருக்கு, பர்த் ரேட்டும் அதிகமா இருக்கு, நீங்க ஹெல்த் ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணல, அதனால நீங்க இந்த இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்படியே நம்ம கல்யாண் சிங் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் ஜித்தன் ராம் மஞ்சில இருந்து எல்லார்ட்டையுமே கேட்கலாம் சார். மை பிரதர் அப்படின்னு கூப்பிட்டாரு அவரு. அவரெல்லாம் இம்பார்ட்டன்டா தெரியல, ஏன்னா அவங்க எல்லாம் இன்னைக்கு சரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இன்னைக்கு என்னன்னா இவர்கள் வந்து இவர்களுக்கு தனியா என்ன தேவையோ, அப்ப தமிழ்நாட்டோட 14 ஸ்டேட்டுங்க இன்னும் பெட்டரா இது என்ன பர்த் ரேட்டை மேனேஜ் பண்ணிருக்காங்க. அந்த 14 ஸ்டேட்ல 4 ஸ்டேட் தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் 10 ஸ்டேட் என்னாச்சு? 4 யூனியன் டெரிட்டரி இவங்களோட பெட்டரா மேனேஜ் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் ஏன் கூப்பிடல? ஏன்னா பாஜக ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா. மகாராஷ்டிரா நல்ல மாநிலம் தானே, மகாராஷ்டிரா நம்மளோட பெட்டரான பர்த் ரேட் கன்வர்ஷன் இருக்கு, பாப்புலேஷன் கண்ட்ரோல் நம்மளோட அதிகமா பண்ணிருக்காங்க, இவங்க ரிலை பண்ற அதே டேட்டால இருக்கு. கோவா இவங்களோட பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க, இதுல டேட்டா பாயிண்ட் இருக்கு. பர்த் ரேட் கண்ட்ரோல் பண்ண எல்லா ஸ்டேட்டுக்கும் தான் சார் கேக்குறாங்க. இவங்களுக்காக மட்டும் கேட்கல, எல்லா ஸ்டேட்டுக்கும் தான் கேக்குறாங்க. நாங்க மட்டும் பண்ணிருக்கிறோம்னு சொல்லல. அங்க வந்து பேசிய சார் ஒண்ணு என் கொஸ்டினை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. நீங்க ரொம்ப கூலா ரிலாக்ஸா பேசலாம். ஏன் நீங்க அப்படியே ஃபாஸ்டா போறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. கொஸ்டினை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பேசலனா பேரலலா கேப்பீங்க, ரெண்டு பேரும் பேசுவோம், யாருக்கும் புரியாது. அதுதான் சொல்றேன், அதுதான் நீங்க கூலா ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க கூலா சார் நீங்க கூலா ரிலாக்ஸா ஹேண்டில் பண்ணுங்க. நான் கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. எல்லாருக்காகவும் சேர்த்து தானே சார் கேக்குறாங்க. பர்த் கண்ட்ரோல் பண்ண எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து தானே கேக்குறாங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்துதான் கேக்குறாங்க. அப்போ யாரெல்லாம் இவங்க கூட்டணியில ஆட்சி செய்த போது இதெல்லாம் சரியா மேனேஜ் பண்ணல. யார் அதிகமா யூபியில ஆட்சி செய்தா? காங்கிரஸ், முலாயம் சிங் யாதவ், மாயாவதி. பீகார்ல யார் அதிகமா ஆட்சி செஞ்சா? காங்கிரஸ், லல்லு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ். இவங்களெல்லாம் இவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க, ஆனா இவங்க வந்து அவங்களை கேள்வி கேட்பாங்க. ஒண்ணும் இல்ல, அதனால நான் சொன்னேன் அவங்கள எல்லாம் கேள்வி கேட்கணும்னா அவங்களா சார் இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறாங்க. இல்ல ராமசாமி திரும்ப இந்த பால வந்து ஏற்கனவே யார் ஆட்சி செஞ்சாங்க, ஒன்னு சென்ட்ரல்ல யார் ஆட்சி செஞ்சாங்க, இல்லன்னா அந்தந்த ஸ்டேட்ல யார் ஆட்சி செஞ்சாங்களோ அவங்க பக்கம் நகர்த்துறதுலே இருக்கிறாரு. அதுல கடந்த காலங்கள்ல ஏன்னா வாஜ்பாயும் இதற்குள்ள அடக்கம் தானே, அவரும் தானே அந்த பர்த் கண்ட்ரோல் அந்த இதை வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாரு. அப்ப அந்த போர்ஷனை மட்டும் நீங்க நடுவுல கொஞ்சம் பக்கம் மாதிரி விட்டுறாரோ ராமசாமின்னு ஒரு கேள்வி வராதா? இல்லங்க, அதுதான் பிரச்சனையே. என்னன்னா பாஜக மற்ற ஆட்சி தலைவர்கள் மாதிரி இல்லாம அன்னைக்கு தேவை அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதே அமித்ஷா அவர்கள் தான் ப்ரோ ரேட்டா, அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு மாறாது அப்படின்னு சொல்ல, அவர் ப்ரோ ரேட்டாங்கிற வார்த்தையும் பயன்படுத்தினார். அதை வந்து நம்ம யாரும் எடுத்துக்க தயாராகவே இல்லை. இதே பாஜக முன்னாடியும் அவங்க செஞ்சாங்க அப்படின்றது. இன்னைக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தாங்க, பாஜக என்ன மக்களுக்கு சரியான தேவையோ அதை செய்வார்கள். மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தனாலதான் 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார்கள். நான் அதை மாத்தி சொல்லல, நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான். பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான். மக்கள் இன்னைக்கு மக்கள் பிரச்சனை தமிழ்நாட்டுல என்ன ஒண்ணும் இல்ல, உங்க ஸ்டுடியோக்கு வெளியில ரோடு போட்டுருக்காங்க, அந்த ரோட்ல மேனுவலுக்கு மேல ரோடு போட்டுருக்காங்க. அப்ப மேனுவல்ல எப்படி வாட்டர் ட்ரெயின் ஆகும், மழை வந்தா என்ன ஆகும்? உங்க ஸ்டுடியோ வெளில கேமரா எடுத்துட்டு போய் பார்க்க சொல்லுங்க. நான் இந்த போன வாரத்துல நான் சொல்றேன், நான் பார்த்தது இந்த மாதிரி எல்லா மழை காலங்கள்லயும் நாங்க ஸ்டுடியோக்கு வெளியில தான் சார் கேமரா வச்சுட்டு நிக்கிறோம், நாங்க தான் தண்ணிக்குள்ள நிக்கிறோம். அதெல்லாம் இப்ப பிரச்சனை. நீங்க சொன்னீங்க இல்லையா ராமசாமி சொன்ன இந்த மக்கள் நலனுக்காக பாஜக செய்கிறதுனா செய்யதான் வேணும். அவங்க தான் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்க தான் நம்மளுடைய பிரதமர், அவங்க தான் நம்மளுடைய மத்திய அமைச்சர்கள். ஆனால் இப்ப ராஜா ஒரு பட்டியலிட்டார்ல, அந்த பட்டியல்லாம் உண்மையா பொய்யா? இதுக்கு நிதி வாங்கி கொடுங்க, அதுக்கு நிதி வாங்கி கொடுங்கன்னு வரதராஜன்ட்ட ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டுக்காக. அந்த பட்டியல் உண்மையா பொய்யா? வரதராஜன் உங்களுக்கு நேரம் தரேன். இல்ல, ரெண்டே விஷயம் ரொம்ப சிம்பிள். ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் வந்து ஸ்டேட் வந்து இப்போ நான் வந்து ஜிஎஸ்டிக்காக 2 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 ரூபாயில இருந்து 1 ரூபாய் உடனே ஸ்டேட்டுக்கு வந்துருது. 1 ரூபாய் தான் சென்டருக்கு போகுது. அந்த 1 ரூபாய் சென்டருக்கு போகும்போது என்ன ஆகுது, உடனே அந்த 29 காசு இங்க வந்துருது. 2 ரூபாயில 1 ரூபாய் 29 காசு ஸ்டேட்டுக்கு உடனே வந்துருது. இப்ப அந்த 71 பைசா, அந்த 71 பைசால என்ன ஆகுது, அந்த 71 பைசால திரும்பி கான்ட்ரிபியூஷன், பப்ளிக் ப்ராஜெக்ட் கான்ட்ரிபியூஷன் வந்துருது. நேஷனல் ஹைவே யாரு, டிஃபென்ஸ் யாரு, எஜுகேஷன் கான்ட்ரிபியூஷன் யாரு, நவோதயா பள்ளிக்கூடம் யாரு, அதுக்கப்புறமாக இது என்ன ஹெல்த் கான்ட்ரிபியூஷன் யாரு, ரூரல் ஹெல்த் ஸ்கீம் யாரு, மன்ரேகா யாரு, அதுக்கப்புறம் மத்த ஹவுசிங் ஸ்கீம்ஸ் யாரு, இதெல்லாம் எப்படி கொடுப்பாங்க, இந்த இதெல்லாம் எங்க இருந்து வரும்? சோ இந்த இதெல்லாம் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம்,
இது வந்து நீங்க சொல்ற மாதிரி நான் ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷனே அவர் கேட்கல. அவர் கேட்டது எல்லாமே ஸ்பெசிஃபைடு ஸ்கீம்ஸ்க்கான நிதிகள் வரல அப்படிங்கறது தான் சுட்டி காண்பிச்சு கேட்டாரு. இந்த நிதிகளுக்கான கோரிக்கையை தான் அவர் வச்சாரு. அதான் ஆரம்பிச்சது ஜிஎஸ்டில, நான் அதனால ஜிஎஸ்டில இருந்து ஆரம்பிச்சேன். சோ ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் அவர் பேசினது முழுக்க ஜிஎஸ்டி பத்தி பேசணும்னா இன்னொரு விவாதத்திலையும் பேசுவோம். அவர் ஒரு 4-5 நிதிகள் தான் கேட்டாரு அவரு. அதாவது மன்ரேகா, சமக்ர சிக்ஷா அபியான் இதெல்லாம் தான் கேட்டாரு. பாஸ் பண்ண தொகை அவங்க கொடுத்தே ஆகணும். அந்த தொகையை இது வரைக்கும் கொடுக்கல. இந்த மார்ச் 31க்குள்ள கண்டிப்பா ரிலீஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட் கான்ஸ்டிடியூஷன்ல பாஸ் பண்ணி வச்சிருக்கிற அமௌண்ட் எப்படி மேடம் நிறுத்த முடியும்? இது என்ன ஜனநாயகம்னே தெரியலையே. அடுத்தது ஸ்கீம் சமக்ர சிக்ஷா அபியான். அந்த ஸ்கீம் ஆனா ஒரே ஒரு நிமிஷம், சமக்ர சிக்ஷா அபியான் வந்து அவங்க கேள்வி கேட்டாங்க. சமக்ர சிக்ஷா அபியானுக்கு ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ப்ராஜெக்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த ஆண்டுக்கு ப்ராஜெக்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் பலது இருக்கிறதுல ஒரு 3-4 மட்டும் நான் சொல்றேன். டி லேப் அப்படின்னு ஒன்னு கிரியேட் பண்ணணும். லாங்குவேஜ் டி லேப் அப்படின்றது ஒண்ணு. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ட்ரைனிங் டீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்றது இருக்கு. அந்த லாங்குவேஜ் டி லேப் என்னன்னா டெக்னிக்கல் லாங்குவேஜ் டெக்னிக்கல் டீச்சிங் வந்து தமிழ்ல சொல்லி கொடுக்க முடியும். அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த மொழியில சொல்லணும் அப்படின்னு. சரி, இது மற்ற மாநிலங்கள்ல இந்த டி லேப்ல என்ன லாங்குவேஜ் ஒரே நிமிஷம். 20 பாராமீட்டர்ல தமிழ்நாடு அஹெட் இன் 19 பாராமீட்டர்ஸ். 19 பாராமீட்டர்ல தமிழ்நாடு சூப்பரா பண்ணியிருக்குன்னு நம்மளுடைய ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சரே கல்வி அமைச்சரே பாராட்டி இருக்காங்க. ஒண்ணுல மட்டும் லேக் இருந்துச்சு. அதுவும் எதுலன்னு சொன்னீங்கன்னா வொகேஷனல் கோர்ஸ்ல. ஆமா, நம்ம பிள்ளைங்க 10வது மேலதான் வொகேஷனல் கோர்ஸுக்கு போகும், அது வரைக்கும் படிக்கத்தான் செய்யும். அப்படிங்கறனால அது ஒண்ணுலயும் லேக் இருந்துச்சு. வரதராஜன் குறுக்கிட்டீங்க, சொல்லுங்க. பினான்ஸ் கமிஷன் யார் வந்து அதை இது பண்றாங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது ஒரு அட்டானமஸ் பாடி. அதன்படி எந்த மாநிலத்தில் என்ன கொடுக்கறது படி வந்துட்டு தான் இருக்குது. இது ஒரு விஷயம். இது வந்து நீங்க திருப்பி அதுக்குள்ள சொல்ல வேண்டாம். ஏற்கனவே சகோதரர் ஜிஎஸ்டி பத்தி சொன்னாரு. அதுல 71 ரூபான்னு சொன்னா ஒரு சின்ன திருத்தம். சகோதரி இங்க பேசவே இல்ல. ஜிஎஸ்டியை பத்தி பேசினவர் சகோதரர் ராமசாமி பேசினார். இல்ல ராமசாமி சொன்ன பதிலுக்கு நான் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. ராமசாமி சொன்ன கருத்துக்கு நான் சொல்றேன். அப்ப அது விளக்கம் கொடுத்தாச்சு. கொண்டு அந்த 29 எவ்வளவு செய்யணும்னு சொல்லியாச்சு. ஒரு விஷயம் சார், நீங்க கூட்டாட்சி தத்துவத்தை பத்தி பேசுறீங்க, மனசாட்சியோட பேசணும். கூட்டாட்சி தத்துவத்தை பத்தி பேசுறேன். இந்திரா காந்தி இருந்தவங்களுக்கு நீங்க வந்து பேசாம கூட்டாட்சி பாத்திரமா இருக்குது. நீங்க என்னதான் சார் பண்ணுவீங்க? எல்லாமே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை சரி பண்ற இடத்துல உங்ககிட்ட கோரிக்கை வச்சா திரும்ப அவங்க இப்படி பண்ணாங்க, அன்றே நடந்தது இப்படியே சொன்னா என்னதான் சார் இதுக்கு தீர்வு? இல்ல, அவர் வார்த்தை சொன்னாரு. 1957 ஜனசங்கத்தினுடைய நோக்கம் கூட்டாட்சி பாத்திரத்துக்கு எதிரான சொன்னார். அதான் சொல்றேன். அன்றைக்கு வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்த போது, நீங்க கச்சத்தீவு தாரம் இருந்த போது அதுக்கு எதிர்த்து பேசுவோம் சார், பேசலாம். இந்த தேர்தல்ல கச்சத்தீவு பத்தி நீங்க தான் எழுப்புனீங்க. இப்ப நீங்க தான் 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. நீங்களே வாங்கி கொடுத்துடலாம் சார். அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்ததை நீங்க வாங்கி கொடுக்க முடியாதா சார்? ஆமா, சாதாரணமா கொடுத்துட்டு கடையில கொடுத்துட்டு வாங்குற பொருள் தான் பண்ணுது. ஏன் மேடம், இந்த தேச நலன்ல அக்கறை இல்லாதவங்க செஞ்ச வேலையை வந்து அது இன்னொரு விவாதம். இருந்தாலும் நீங்க சொன்னதுக்காக நீங்க நினைத்தால் முடியாததா சார்? இன்னும் அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா தொடர்ந்து 3வது டெனர்ல ஆட்சியில இருக்கும் போதும் இன்னும் யூபிஏ கவர்மெண்ட்டையும் அதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டையுமே சொன்னா எப்படின்னு தான் கேள்வி. அவர்தான் பேச போறாரு. பேசுவோம்.